இங்க பாருங்க, இந்த சேமிப்பு திட்டம் ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாங்க, மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ அத பத்தி எந்த கவலையும் இல்லாம ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா 1 கோடி ரூபாய் கார்பஸ் எப்படி உருவாக்குறதுன்னு இந்த விளக்கத்துல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரி வாங்க, நேரா விஷயத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். கொஞ்சமா நம்ம செல்யூர் இ சேவாய் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, பிபிஎஃப் திட்டம்னா என்ன, யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, இதோட முதலீடு விதிகள் என்ன, அப்புறம் அந்த 1 கோடி ரூபாய் ப்ளூ பிரிண்ட், கடைசியா உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். முதல்ல பிபிஎஃப் என்றால் என்ன, இது எப்படி அரசாங்கத்தோட பாதுகாப்பான செல்வத்தை உருவாக்குதுன்னு பாப்போம். இந்த திட்டம் என்னன்னா, அரசாங்கத்தோட பாதுகாப்பான சேமிப்பு திட்டம், அதான் பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த திட்டத்துல நீங்க லாங் டர்மா ரொம்ப சேஃபா பணம் சேமிச்சு 1 கோடி ரூபாய் டார்கெட் கூட ஈஸியா அடையலாம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கிற எந்த ஏற்ற இறக்கங்களாலையும் கொஞ்சம் கூட பாதிக்கப்படாது. அதுதான் இதுல ஹைலைட். அடுத்து, தகுதி மற்றும் விண்ணப்பம். யாரெல்லாம் இந்த அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணலாம், எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ யாருக்கு அப்ளை பண்ணலாம்? இந்தியா சிட்டிசன் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நீங்க சேலரி வாங்குற பர்சனா இருக்கலாம், பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். இது எல்லாருக்கும் சூட்டபிள். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், என்ஆர்ஐகள் புதிய அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாது. அதே போல HUF, ட்ரஸ்ட் இவங்களும் இதுல சேர முடியாது. மத்தபடி நம்ம எல்லாரும் தாராளமா சேரலாம். சரி, எப்படி அப்ளை பண்ணலாம்? ரொம்ப ஈஸிங்க. உங்க அருகில இருக்கும் ஏதாச்சும் ஒரு பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போய் பிபிஎஃப் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். தேவையான டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்க ஆதார், பான், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் போட்டோ. அவ்வளவுதான். மினிமம் 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வருடத்துக்கு மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க ஆன்லைன் பேங்கிங் மூலமாகவே வீட்ல உட்கார்ந்துக்கிட்டும் சுலபமா பண்ணிடலாம். மூணாவது பகுதி, முதலீட்டு விதிகள். இந்த அக்கவுண்ட்டை ஆக்டிவா வச்சுக்க என்னென்ன கோர் மெக்கானிக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அரசாங்கம் இதுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்கறாங்க தெரியுமா? இதுல இன்ட்ரெஸ்ட் அரவுண்ட் 7.1% கிடைக்கும். இது சும்மா சாதாரண வட்டி கிடையாதுங்க, ஆனுவலி காம்பவுண்ட் ஆகிற வட்டி. அதாவது உங்க வட்டிக்கும் வட்டி கிடைச்சு பணம் ரொம்ப வேகமா வளரும். முன்னமே சொன்ன மாதிரி வருஷத்துக்கு மினிமம் 500 ரூபீஸ் கட்டினாலே போதும், உங்க அக்கவுண்ட் ஆக்டிவா இருக்கும். ஆனா கவனமா இருங்க, அந்த 500 ரூபீஸ் கூட கட்டலனா அக்கவுண்ட் டீஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் பெனால்டி கட்டி தான் அதை திரும்பவும் ஓபன் பண்ண வேண்டியிருக்கும். சோ வருஷத்துக்கு ஒரு 500 ரூபீஸாவது போட்டுடுங்க. அடுத்த முக்கியமான ரூல், இந்த திட்டத்துல 15 வருட லாக்இன் இருக்கும். ஆனா பயப்பட வேண்டாம், அதுக்கப்புறம் 5 வருடமா எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட கூட்டிக்கிட்டே போகலாம். சரி, நடுவுல அவசரமா பணம் தேவைப்பட்டா என்ன பண்றது? 7 வருஷத்துக்கு அப்புறம் சில நிபந்தனைகளோட நீங்க கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கலாம். அதனால எந்த டென்ஷனும் இல்ல. சாதாரணமா நாம பண்ற சேமிப்பை விட பிபிஎஃப் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? ஏன்னா இதுல டாக்ஸ் பெனிஃபிட் கூட ட்ரிபிள் பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது எக்ஸெம்ட், எக்ஸெம்ட், எக்ஸெம்ட். நீங்க முதலீடு செய்யற தொகைக்கு வரி இல்ல, அதுல கிடைக்கிற வட்டிக்கும் வரி இல்ல, கடைசியா மெச்சூரிட்டி ஆகி உங்க கைக்கு வர்ற அந்த மொத்த தொகைக்கும் 1 ரூபா கூட வரி இல்ல. இன்கம் டாக்ஸ்காரங்க உங்க லாபத்துல கை வைக்கவே முடியாது. இப்போ 4வது பகுதி, நாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த தி 1 crore ப்ளூ பிரிண்ட், தலைமுறைக்கான செல்வத்தை உருவாக்குற அந்த மேத்தமேட்டிக்கல் ரோட் மேப் என்னன்னு பாத்திரலாமா? நார்மலா நாம என்ன பண்ணுவோம்? எப்போல்லாம் பணம் மிச்சமாகுதோ அப்பெல்லாம் ரேண்டமா சேமிப்போம். ஆனா இந்த பிபிஎஃப் ஸ்ட்ராட்டஜில உண்மையான மேஜிக் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. அதாவது சரியாக மாதம் 12,500 ரூபாய் சேமிச்சா லாங் டேர்ம்ல 1 கோடி ரூபாய் ஈஸியா ரீச் பண்ண முடியும். வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அந்த மேக்ஸிமம் லிமிட்டா நீங்க தொடர்ந்து தொட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் ட்ரிக். இது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பாப்போமா? முதல் 15 வருஷம் நீங்க தொடர்ந்து மாசம் 12,500 ரூபாய் கட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட் சுமார் 40,68,000 இருக்கும். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா 20வது வருஷத்துல அது சுமார் 66,58,000 மாறும். அடுத்து இன்னொரு முறை 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, அதாவது 25வது வருஷம் முடிவுல உங்களோட கார்பஸ் அசால்ட்டா 1.03 கோடி ரூபாயை தாண்டிடும். இத கொஞ்சம் உத்து கவனிங்க. இந்த 25 வருஷத்துல உங்களோட பாக்கெட்ல இருந்து நீங்க போட்ட முதலீடு எவ்வளவு? வெறும் 37.5 லட்சம் தான். ஆனா அந்த 7.1% காம்பவுண்டிங் பவர்னால உங்களுக்கு கிடைச்ச சுத்தமான டாக்ஸ் ஃப்ரீ லாபம் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 65.8 லட்சம். எந்த மார்க்கெட் ரிஸ்க்கும் இல்லாம
தூக்கத்தை கெடுத்துக்காம இவ்ளோ பெரிய லாபம் கிடைக்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். கடைசி பகுதி உங்களுக்கான கேள்வி. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க நாலேஜை டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன சேலஞ்ச். ஒரு குவிக் குவிஸ். பிபிஎஃப் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? ஆப்ஷன் ஏ 100 ரூபீஸ், ஆப்ஷன் பி 500 ரூபீஸ், ஆப்ஷன் சி 1000 ரூபீஸ். இந்த கொஸ்டினுக்கு யார் கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க கண்டிப்பா பின் பண்றோம். இந்த முழுமையான விளக்கத்தை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.